அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். இன்னைக்கு இந்த கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய உள்ளத்தை உலுக்கியது. ஒரு 1.5 வயசு குழந்தை. அந்த 1.5 வயசு குழந்தையுடைய தாய் அகிலா என்கின்ற ஒரு பெண். அந்த தாயுடைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கக்கூடிய, விபச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் என்கின்ற திருமணம் அல்லாத உறவுல இருக்கக்கூடிய ஒருவன், அஸ்கர் என்ற ஒருவன். இந்த 2 பேரும் செய்து அந்த அந்த குழந்தையை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம ஹிட்லர் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் எல்லாம் நம்ம வரலாறுல படிச்சிருப்போம் இல்லையா? இந்த 1.5 வயசு குழந்தைக்கு மிக மோசமான கொடூரமான தாக்குதல், கொடூரமான கொடுமைகள். ஒரு நபர் சொல்றாரு, ஒரு மனிதன் 80 வருஷம் ஒரு கொடுமையை அனுபவிச்சிருப்பான்னா அந்த கொடுமையை 1.5 வயசுல இந்த பிள்ளை அனுபவிச்சிருக்குது. அந்த அளவுக்கு தினமும், அதாவது சுப்ஹானல்லாஹ், உள்ளேயும் அந்த பிள்ளையுடைய உடலுக்குள்ளேயும் மிகப்பெரிய காயம், வெளியிலையும் மிகப்பெரிய காயம். அந்த பிள்ளையுடைய பிறப்புறுப்புல காயம்னு சொல்றாங்க. அந்த பிள்ளையை அனலைஸ் பண்ண அந்த மருத்துவர்கள் அதிர்ந்துட்டாங்க. இவ்வளவு மோசமான ப்ரூட்டல் மர்டர் அது. உண்மையில் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது, இப்படியான கொடூரமான மனிதர்களோடு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இப்படியான சைக்கோக்களோடு அவ்வப்போது இப்படியான செய்திகள் வந்துட்டே இருக்கு. நீங்க கவனிச்சுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், திருமணம் ஆகி அந்த திருமணத்துக்கு மேல இருக்கக்கூடிய கள்ள தொடர்புகள், கேவலங்கள், இந்த சோசியல் மீடியாவுடைய சாதனையில இதுவும் ஒண்ணு. இந்த ஸ்மார்ட் போன்ஸ் உடைய சாதனையில இதுவும் ஒண்ணு. கேவலங்களை உள்ளெடுத்துக்கிறது. அப்படியான ஒரு கேவலத்துக்காக பிள்ளைக்கு விஷம் கொடுத்து கொன்ன தாயை நம்ம பார்த்திருக்கிறோம். தமிழகத்தில் அப்படி ஒரு செய்தி நடந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய உறவுல, அவங்களுடைய அந்த கேவலமான அந்த தொடர்புல இடையில அந்த பிள்ளை அப்படிங்கிறது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்குது. லிவ் இன் ரிலேஷன்ஷிப், திருமணமாகாத உறவு, கேவலம். இந்த கேவலத்துக்காக பிள்ளைகள் பலியாக்கப்படுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் குர்ஆன்ல. ஜாஹிலியா காலம் ஒரு காலம் இருந்தது, மடையர்களுடைய காலம், மடமை இருந்த காலம், அறிவில்லாத சிந்திக்க தெரியாத மனிதர்கள் இருந்த காலம், மிருகங்கள் போல வாழ்ந்தவர்கள், திருமண உறவுல அவங்க இல்ல, அப்படியானவர்கள்லாம் இருந்தாங்க. அவ்வளவு மோசமான நிலையில இருந்தவர்கள் தனக்கு பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா அது ஒரு கேவலமாக பார்த்தார்கள், அசிங்கமாக, பிரஸ்டீஜ் இஷ்யூவா பார்த்தாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண் பிள்ளைகளை புதைச்சிருவாங்க. இது எப்ப நடந்துச்சு? 1500 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பெண் பிள்ளைகளை புதைப்பார்கள் உயிரோடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மறுமை நாள்ல அந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எந்திரிச்சு கேள்வி கேட்கும். என்னை ஏண்டா கொன்ன? எதற்காக நான் கொல்லப்பட்டேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்குமா அந்த பெண் பிள்ளை. அப்படியான ஜாஹிலியா காலத்தில் இருந்த மூடர்கள், ஜாஹிலியா காலத்தில் இருந்த அந்த கொடூரமான உள்ளம் படைத்தவர்கள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். 10 வயசு குழந்தைய கற்பழித்து கொன்ன செய்தி. கற்பழிப்பு, கொலை, கற்பழிக்கக்கூடிய அந்த அந்த மென்டாலிட்டி, அந்த சிக் மென்டாலிட்டிக்கு வயசெல்லாம் தெரியாது. பச்சிலும் குழந்தைக்கு என்ன தெரியும்? 9 வயசு, 8 வயசு, 7 வயசு, 6 வயசு, 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் உனக்கு தெரியாது. 3 வயசு குழந்தையை கற்பழிப்பான், 2 வயசு குழந்தையை கற்பழிப்பான், 10 வயசு குழந்தையை கற்பழிப்பான், கல்லூரிக்கு போகக்கூடியவர்களை கற்பழிப்பான். ஒன்றும் தெரியாது அவனுக்கு. அவனுக்கு தேவை அந்த இச்சையை அவன் தீர்த்து கொள்ள வேண்டும். அந்த விபச்சாரம் என்கின்ற அந்த நோய் அவனுடைய உள்ளத்துல இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அது யுக முடிவு காலம். அந்த காலம் எப்படி இருக்கும்னா, விபச்சாரம் அப்படியே சாதாரணமாக பரவி இருக்கும். விபச்சாரம் தான், விபச்சாரத்தை தூண்டக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்துரும். மனிதனுடைய உள்ளம் கரப்ட் ஆயிரும். இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. ஆண் பிள்ளைகளுக்கு நாம சொல்லி வளர்க்கணும், பெண் பிள்ளை எப்படி நாம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு. இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. அதே போல பெண் பிள்ளைகள்கிட்ட நாம சொல்லி வளர்க்கணும், எப்படி உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உன்னுடைய உடலை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எப்படி கண்ணியமாக நீ வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று. ஏன்னா இந்த மாதிரியான சைக்கோக்கள் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறார்கள்.
இந்த இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இதுதான். இச்சையை தணிப்பதற்காக, கேவலத்துக்காக, விபச்சாரத்துக்காக அந்த குழந்தையை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு ரீல்ஸ் இதுக்கு முன்னாடி அந்த 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 அதாவது அந்த தாய், அந்த பிள்ளையுடைய தாய், அந்த அகிலாங்கிறவங்க ஏதோ ஒரு ரீல்ஸ்ல வராங்க. அந்த ரீல்ஸ்ல அந்த பிள்ளைக்கு 2 கையிலையும் அடிபட்டிருக்குது, 2 கையிலையும் கெட்டு போட்டிருக்குது. அந்த பிள்ளையோட முகத்தை பார்க்கணும். அந்த பிள்ளைக்கு சிரிக்க தெரியுதா, அந்த பிள்ளைக்கு அழுக தெரியுதா? அடிச்சு அடிச்சு அந்த பிள்ளையுடைய உடல் எல்லாம் மரத்து இருக்குது. அந்த ரீல்ஸை எடுத்த அந்த அந்த நபர் இப்ப அழுகிறார். நான் அப்ப கேட்டேன், ஏன் அடிபட்டுச்சுன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்துருச்சு. 1.5 வயசு குழந்தை சைக்கிள் ஓட்டி கீழே விழுது. அந்த தாய்க்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, அவ சாதாரணமா சிரிச்சுட்டு வாழ்றா, அவளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. கள்ள தொடர்பு, இந்த மாதிரியான உறவு எங்க போய் முடியுது பாருங்க. சோசியல் மீடியா கொடுத்த பெரிய கிஃப்ட் இதெல்லாம். இன்ஸ்டாகிராம் வழியா இப்படியான கேவலங்கள், திருமணம் ஆனதுக்கு பிறகும் ஏற்படக்கூடிய மோசமான உறவுகள், அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு தான் இதெல்லாம். இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்குது. இஸ்லாம் இப்படிப்பட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுக்க சொல்லுது. இஸ்லாம் இது மாதிரியான குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க சொல்லுது. மனிதர்கள் பார்க்கிறதுக்கு முன்னாடி, மனிதர்களுக்கு முன்னாடி இவர்கள் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் உச்சபட்ச தண்டனை. இவர்களுக்கு நம்மளுடைய வரிப்பணத்தை கொடுத்து இவர்களுக்கு வந்துட்டு ஜெயிலில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பெயிலில் வந்துட்டு அவங்க ஜாமீன்ல வந்துட்டு அவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னா இந்த குற்ற செயல் எப்படி தடுக்க முடியும்? அரபு நாடுகள்ல இது மாதிரியான குற்ற செயல் நடக்க வாய்ப்பே கிடையாது. அரபு நாடுகள்ல அவ்வளவு ஸ்ட்ரிக்டான லா இருக்குது. ஒரு விபச்சாரம் செய்தவன் சாதாரணமாக தப்பிச்சு போயிட முடியாது. ஈவி டீசிங் பண்ணவன் சாதாரணமா தப்பிச்சுட்டு போயிட முடியாது. இப்படியா குழந்தைகளை கொன்னவன் சாதாரணமா தப்பிச்சுட்டு போயிட முடியாது. சுப்ஹானல்லாஹ். அந்த பயம் எல்லோருக்கும் இருக்கும். இங்க அரபு நாடுகள் இருக்கும். ஏன்? தண்டனைகள் அப்படி பெரிய தண்டனை கொடுக்கப்படும், உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்படும் இது மாதிரியான குற்ற செயல்களுக்கு. என்னைக்கு நம்மளுடைய ஊர் இப்படி மாறுதோ, என்னைக்கு இப்படி தண்டனை கொடுப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற பயம் ஏற்படுதோ, அப்போதான் ஓரளவு இந்த சூழல்ல இருந்து மாற்றம் ஏற்படும். இல்லைன்னா இது நடந்துட்டே தான் இருக்கும். தண்டனை அதிகபட்சமாக இருக்கும் பொழுதுதான் இந்த குற்ற செயலை நாம் குறைக்க முடியும். இதை நாம பேசிக்கிட்டே தான் இருப்போம். இது மாதிரி நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா சேனல்களையும் பேசதான் செய்வாங்க. பை தென் என்ன ஆகும்? அடுத்த ஒரு மாசத்துல 2 மாசத்துல இன்னொரு நியூஸை நம்ம பார்ப்போம். அப்புறம் பழைய நியூஸை மறந்துடுவோம். இது மாதிரி இது போயிட்டே தான் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கணும். நம்மளுடைய பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளுடைய பெண் பிள்ளைகளை, நம்ம சின்ன பிள்ளைகளை, நம்மளுடைய ஆண் பிள்ளைகளை இது மாதிரியான சைக்கோ புத்தி இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருந்து பாதுகாக்கணும். தன்னுடைய சொந்த பிள்ளையை அடிச்சு கொள்றாங்கன்னா மற்ற பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க? என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சைக்கோத்தனம் இருக்குல்ல, அந்த விபச்சாரம், இந்த மது, இந்த போதை, இந்த கஞ்சா, இதெல்லாம் எதையுமே பார்க்காது. அவங்களுக்கு அந்த இச்சையை, அந்த ஆசையை தீர்த்து கொள்வதற்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக மாறிடுவாங்க, மிருகமாக மாறிடுவாங்க. இந்த சமூகத்துல எந்த லா அண்ட் ஆர்டரும் இருக்காது. இந்த சமூகத்துல யாரும் இப்படியானவர்கள் எதுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ ஸ்ட்ரிக்டான லா இருந்தா மட்டும்தான், ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் we can control all this stuffs. இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. as a முஸ்லிமா நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அன்பானவர்களை, மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கண்டதை பரப்புறோம். சினிமாவையும், பாட்டையும், இசையையும், கூத்தையும், இன்ஃப்ளூயன்சர்ங்கிற பேர்ல தேவையில்லாத மோசடியையும் இஸ்லாம் தடுத்த விஷயத்தை நம்ம பரப்புறோம். ஏன் குர்ஆன் சுன்னாவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூடாது? ஒரு அழகான சமூகத்தை ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு உருவாக்க கூடாது? உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்படியான கொடூரர்கள் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவை கொண்டுதான் ஒரு சமூகத்தை மாற்றினார்கள். நண்பர்களே, தாவாவை கொண்டு மாற்றுவோம். நிலைமையை மாத்துறதுக்கு நம்ம கிட்ட மிகப்பெரிய டூல் இருக்குது, அதுதான் தாவா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பிள்ளைக்கு உயர்ந்த இடத்துல சொர்க்கத்தை கொடுக்கணும். இது மட்டும் தான் நம்ம கேட்க வேண்டிய துஆ. தாவாவை நாம் செய்வோம். இது மாதிரியான சூழல்கள் இருந்து, இது மாதிரியான மோசங்கள் இருந்து எல்லா பிள்ளைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.